பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 6ஆம் கட்ட தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2ஆம் கட்ட போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றது. சென்னை டிபிஐ வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்விடுப்பு தொகையை வழங்குவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 1000க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பழைய ஓய்வு திட்டத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேனரை கிழித்ததாக போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் தமிழக அரசிற்கும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் கால வாக்குறுதியை அமல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி 10 தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரில் ஆயத்த மாநாடு நடத்தப்படும். இதற்கு பிறகும் எங்களுடைய கோரிக்கை தீர்க்கப்படவில்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி 26 நாடு தழுவிய அளவில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் இணைந்து கொண்டு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை செய்வோம் என்று. சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்திலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தேனி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்ட தலைநகரங்களில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.